உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அப்ப ஆண்டவருடைய நினைவே எப்படிப்பட்ட நினைவு தானா? சத்தமா சொல்லுங்க, அத கொஞ்சம் உயரமா சொல்லுங்க. உயர்ந்த நினைவு. ஆண்டவர் நம்மளை நினைக்கிறார்னாலே நம்ம உயர்ந்துருவோம். அவர் நினைக்கிறார்னாலே வாழ்ந்துருவோம். அவர் நினைக்கிறார்னாலே உயர்ந்துருவோம். கர்த்தர் நோவாவை அவன் குடும்பத்தையும் பேழைக்குள்ள இருந்த யாவையும் நினைத்தருளினார். நினைச்சாரா? பேழை எங்க உடனே போய் நிக்குது? சிகரத்தில் போய் நிக்குது. ஆமென். அவர் நினைக்கிறாரு. நினைச்சாலே, ஹல்லேலூயா, அவர் நினைச்சாலே நம்ம லைஃப் சிகரத்தை தொட்டுரும். அவர் அதுக்கு என்ன செய்யணும்? காற்று அனுப்பணுமா? தண்ணீரை அனுப்பி பேழையை தூக்கினார். காற்று அனுப்பி தண்ணீரை வற்ற வைத்தார். ஆமென். தேவன் அனுப்புகிற தண்ணீரும் நம்முடைய நன்மைக்கு, காற்றும் நம்முடைய நன்மைக்கு, அக்கினியும். ஏன்னா அவர் நினைக்கிறார்பா. அவர் நினைச்சதுனாலதான் தண்ணீர். ஆண்டவரே, வெள்ளம் சில நேரத்தில் நம்மளை அடைச்சி வச்சது போல இருக்கும். மழையெல்லாம் பெய்யும் போது, மழையெல்லாம் பெஞ்சு கொஞ்சம் அப்படி தண்ணி நிரம்பும் போது, இடுப்பளவு தண்ணி இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க எல்லாரும்? சும்மா சொல்லுங்க, நீச்சல் அடிப்பாங்க. நோவா ஜன்னலை திறந்து பார்க்கும்போது எல்லாம் ஹாய் நீச்சல் அடிச்சிட்டு இருப்பாங்க. நோவா பிள்ளைங்க மருமக்கள் வந்து இந்த கிழவரால நாங்களும் வெளியே இருந்த நாங்களும் இப்போ ஹாய் கொஞ்ச நேரத்தில் ஹையோடு மாறும். ஆவன் ஸ்டார்டிங்ல அப்படிதாங்க இருக்கும். நமக்கு தெரியாதுங்க. சிலர் அனுபவிக்கிற நன்மைகளை நம்மை அனுபவிக்க விடாம அடைச்சு வச்சதுனாலதான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆமே. சிலர் அனுபவித்த நன்மைகளை உன்னை அனுபவிக்க விடாம அடைச்சு வச்சதுனாலதான் இன்னைக்கு அவர் நினைவுல நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க. அதுல ஒரு நபரையாவது அவர் நினைத்தாரா? இல்ல. ஒண்ணு சில காரியத்தை அனுபவிக்க விடாம பிடிச்சு பிடிச்சு அடைச்சு அடைச்சு இன்னைக்கு இதை நீ பனிஷ்மெண்டா பார்த்து புலம்பிட்டு இருக்கிற. ஆனா இதனால உனக்கு கிடைக்கிற ப்ரமோஷன் என்ன தெரியுமா? இந்த பேழை சிகரத்துல வந்து நிற்கும். எத்தனை பேர் இந்த பகல் வேளை சொல்ல முடியும்? எஸ் எஸ், என் கண்ணுக்கு முன்னாடி சில பல நன்மைகளை அனுபவிக்கிறாங்க. ஆனா என்ன அனுபவிக்க விடாம அடைச்சு வச்சிருக்கிறாங்க. அதற்காக கர்த்தருக்கு come on church, worship him, worship him. என் ஆண்டவர் நல்லவர். அவருடைய நினைவு உயர்ந்திருக்கிறது. அவருடைய நினைவு உயர்ந்திருக்கிறது. உயர்ந்திருக்கிறது. அதனால ஆண்டவரே, என்ன ஆண்டவரே என்ன எப்படி பண்றீங்க? பேசாம இரு. இப்ப ஜன்னலை திறந்து பாரு. எங்க நீச்சல் அடிச்சவங்களை காணும்? அக்கறை போய் சேர்ந்தார்களா? எக்கரை போய் சேர்ந்தார்களோ? ஆமே. இப்படி பேழைக்குள்ள இருந்து இப்படி சிலரை பார்த்து இப்படி ஏங்கிட்டே இருப்போம்ல. அவங்க நமக்கு முன்னாடி என்னெல்லாம் டைவ் உண்டோ அதெல்லாம் அடிச்சு கடைசியில் போதும் கரையறலான்னு பார்த்தா நீ அடி, இன்னும் நீச்சல் அடி, இன்னும் அடி, உனக்கு எவ்வளவு அடிக்க முடியுமோ அடி. ஹல்லேலூயா. சிலர் நீச்சல் அடிக்கிற இடத்துல நம்மளை நனைய கூட விட மாட்டார். கொஞ்சம் நனைஞ்சிட்டாவது வார ஆண்டவரே, அட்லீஸ்ட். தெரியாது, இன்னைக்கு தெரியாது, தெரியாது. ஒரு நாள் வரும் ஆண்டவருடைய நினைக்கிறார். நினைக்கும் போது பேழை வந்து அப்படியே சிகரத்தில் அப்படி போய் தங்கிட்டு, அரராத் மலை தானே, அரராத் மலையில் போய் பேழை தங்கிட்டு. என் நினைவுகள் உயர்ந்தது. ஆண்டவர் என்ன பத்தி என்ன நினைப்பார் அப்படின்னு இருக்கும்போது நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? வீட்டில இருந்து வெளியே வந்து எதை பார்க்கணும்? வானத்தை எப்படி பார்ப்பீங்க? என்ன அழகா பாக்குறீங்க. கோரஸ். அப்படிதான். ஆண்டவரே, நீர் என்ன பத்தி என்னப்பா நினைச்சு வச்சிருக்கீங்க? வெளியவா. இப்ப மேல பார்த்து, ஆண்டவர் என்ன பத்தி நீங்க ஃபிளைட்டு போனாலே நமக்கு இப்படிங்கிறோம். என்ன பத்தி ஆண்டவர் என்ன நினைச்சு வைத்திருக்கிறார்?
பாரு, உயர்ந்திருக்கிறது, உயர்ந்திருக்கிறது, உயர்ந்திருக்கிறது. அதனாலதான் இயேசு ஜெபிக்க சொல்லி கொடுக்கிறார், உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியில. அதாவது நாம் ஆண்டவரை பத்தி நிறைய கேட்கிறோம், நிறைய படிக்கிறோம், நிறைய அனுபவிக்கிறோம். நமக்கு என்னதான் கேட்டு படிச்சு அனுபவிச்சாலும் நாம் அவரை பத்தி என்னெல்லாம் நினைச்சிருக்கிறோமோ அதுக்கு மேல அவர் இருக்கிறார். ஆமே, ஆண்டவரை பத்தி நீங்க என்னெல்லாம் நினைச்சிருக்கீங்க? சும்மா சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. என்ன மேத்யூ? டான்ஸா? நான் ஆடிட்டு இருக்கேன். ஆண்டவரை பத்தி என்ன நினைச்சிருக்கிறோம்? வா, என்ன வெயிட்! சர்வ வல்லமை உள்ளது நமக்கு. அதாவது நம்ம படிச்சது, நம்ம கேட்டது, நம்ம பார்த்தது நம்ம லைஃப்ல, அதை வச்சு நமக்கு ஆண்டவரை பத்தி ஒரு பிக்சர் இருக்குல்ல, இவர் இப்படி. ஆனா கடந்த நாள்ல ஆண்டவர் பேசுனது என்னன்னா, நீ என்னை பத்தி என்னெல்லாம் நினைச்சிருக்கிறியோ நான் அதுக்கு மேலதான் இருக்கிறேன். அதனாலதான் இந்த ஒரு ஒரு வேதத்துல இருந்து சில சம்பவங்களை அப்படியே வச்சு சொல்றோம். மத்தேயு 22வது அதிகாரம் 41 இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, பரிசேயர் கூடி இருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி, 42 வாசிங்க. கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார். யார்கிட்ட கேட்கிறாரு? பரிசேயர். இவங்க எல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது. இயேசுட்டே வந்து கொஸ்டின் கேட்கிற அளவுக்கு பைபிள் தெரிஞ்சவங்க. பொதுவாகவே டவுட் யார் கேட்பாங்க கிளாஸ்ல? இந்த லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்க கேட்கிற ஒரே டவுட் தான் உண்டு, மேடம் கிளாஸ் எப்போ முடியும்? அது ஒன்று தான், வேற மற்றபடி ஃப்ரெண்ட்ல இருக்கிறவங்க தான் அந்த, அதாவது சிலர் வாட்ச் பார்க்கும் போதே தெரியும் இது லாஸ்ட் பெஞ்சு தான். இவங்க தான் ஃபுல்லா கேட்டிருப்பாங்க, இது வரி கொடுக்கலாமா? சீஷர்கள் எதாவது கேட்டாங்களா? எதாவது கேட்டாலே நமக்கு அடிதான் உள்ளது. ஒன்றும் எதுவுமே நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் எப்படி கேட்க தெரியும்? ஃபுல் அப்போ பைபிள்ல நல்லா தெரிஞ்சவங்க பரிசேயர்கள். ஆண்டவர் கொஞ்ச நேரம், அதாவது அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது மாதிரி, எங்களுக்கு கிறிஸ்து யார் இல்லது, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. உடனே அவர் யாருடைய குமாரன் அப்படின்னு கேட்கும்போது உடனே சொல்றாங்க, அவர் தாவீதின் குமாரன். அவங்க சொன்னது பொய்யா உண்மையா? உண்மை. உண்மைதானே? அடுத்த வசனத்துல இயேசு சொல்றாரு, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடே சொன்னார் என்று சொல்லி இருக்கிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க அவனுக்கு அவர் குமாரனாயிருப்பது எப்படி? இப்படி சொன்னதும் 46வது வசனத்துல பரிசேயர்கள் தங்கள் பரிசுகளை விழுங்கி விட்டார்கள். அதற்கு மாறுத்திரம் ஒருவனுக்கும், அதாவது அவங்க சொன்னது பொய் இல்ல, அவர் தாவீதின் குமாரனாய் பிறந்தது உண்மை. ஆனால் அந்த உண்மை அந்த அவ்வளவு மட்டும் கிடையாது. உனக்கு இயேசுவை தெரியுது தெரியுமா? அது கொஞ்சம் தான் தெரியும். எலியா கண்ட கையளவு மேகம் போன்றதுதான் நாம் அவரை அறிந்த அறிவு. அதனால அதை வச்சு நீ டிசைட் பண்ணிட்டு இருக்கிற, இவ்வளவு தான் ஆண்டவருக்கு செய்ய முடியும், இதுக்கு மேல செய். அதனாலதான் ஆண்டவர், ஜனங்க பாடினாங்கல்ல, தாவீதின் குமாரனே ஓசனான் பாடினாங்கல்ல, தடுத்தார் ஆண்டவர்? இல்ல, அவன் சொன்னது உண்மை. ஆனா அவ்வளவு மட்டுமல்ல உண்மை, இவர் தாவீதின் குமாரனாய் வந்தது உனக்கு தெரியும், ஆனா தாவீதுக்கே இவர் வேற இருக்கிறது. அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம். 5வது அதிகாரத்தில் ஒரு புத்தகம் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் கையில் இருக்கிறது. அந்த புத்தகம் முத்திரை போடப்பட்டிருக்கிறது. அதை வாங்கவோ உடைக்கவோ ஒருவனும் இல்லை என்று பலமுள்ள ஒரு சத்தத்தை உடைய ஒரு தூதன் சொல்லும் போது இவன் கத்துறான், இவன் கதறுகிறான். யோவான், நான் மிகவும் அழுதேன் என்று யோவான் சொல்லுகிற ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன் என்கிறான்.
இந்த அழுகையின் சத்தம் வந்தபோது முப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின். இல்லங்க, யார்கிட்ட சொல்றாங்க? இந்த ஓசானா பாடின கூட்டத்தில் யாரும் உண்டு? யோவானா உண்டு. தாவீதின் குமாரனுக்கு ஓசானா உன்னததே, ஓசானா. நல்ல கவனிங்க, நீ அவரை தாவீதின் குமாரனாய் பார்க்கும் வரைக்கும் சில காரியத்துல ஸ்ட்ராங்கா நின்றுவ, சில காரியத்துல இருந்து அழுவ. ஆனா அந்த இடத்துல நீ அவரை தாவீதின் வேறா பார்த்துட்டேன்னா நீ எழும்புவ. இந்த முத்திரை உடைக்கப்படும், எனக்காக புஸ்தகங்கள் திறக்கப்படும். நம்ம எவ்வளவுதான் அவரை அறிஞ்சாலும் அதுக்கு மேலதான் அவர் இருப்பா. ஆமென். அதுக்கு மேல எவ்வளவுதான். அதாவது இயேசுவை யோவான் அறிந்தது என்ன? அவருடைய கடற்கரையில் வந்தாரு, கூப்பிட்டாரு, நேரம் நம்ம கூட போட்ல பயணித்தாரு, அப்படியே அவர் மார்பில் சாய்ந்திருந்தார். இவ்வளவு தான் அவனுக்கு இயேசுவை தெரியும். பத்மு தீவில் அவரை பார்க்கிறான், போத்துன்னு செத்தவ மாதிரி விழுந்து கிடக்கிறான். ஏன் இப்போ போய் மார்பில் சாய வேண்டியதானே? அதாவது நமக்கு எவ்வளவுதான். அதனால சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இயேசுவை ஃபுல்லா படிச்சு இனி அதுக்கு மேல ஒண்ணு இல்லைங்கிறது மாதிரி இருப்பாங்க. ஆமென். இப்படிதான் ஒரு மீட்டிங்ல நான் ப்ரீச் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒருத்தங்க இப்படி இருந்தாங்க. அப்பவே தெரியும் இவர் தான் பவுலுக்கு அப்பான்னு. ஏன்னா எல்லாம் பைபிள் அப்படி வந்துட்டு, நீங்க இந்த டாபிக் எடுத்தோன்னு நினைச்சேன் இதுதான் பேச போறீங்கன்னு. பரவாயில்ல, நீங்க கொஞ்சம் வித்தியாசமா பேசுறீங்க நினைச்சேன். ஆண்டவரே, இல்லைங்க, இவர் அந்த இடத்துல நான் இயேசுவை கண்டேன், இயேசுவை தான் பார்க்கிறான். ஆனா மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை பார்த்தா அவரை மாதிரி இருக்கு. ஆனா நான் பார்த்ததை விட இப்போ பயங்கரமா இருக்குது. நான் அன்னைக்கு ஓடி போய் என்னால ஹக் பண்ண முடிஞ்சது. ஆனா இப்போ நிக்கிறாரு. போச்சு. இதை யோவான் நிருபம் எழுதும் போது சொல்றாரு, இனி நாம அவர் எப்படி பார்க்க போறோம் தெரியுமா? அவர் இருக்கிற வண்ணமாகவே